சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசன்னா திரு காத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் பிரசன்னா, சொல்லுங்க. சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கு. இந்த உத்தரவுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, விரிவா சொல்லுங்க பிரசன்னா. அதாவது சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தற்பொழுது போலீஸ் காவல் விசாரணையில் உள்ள ராம்குமாரினுடைய ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது தற்பொழுது தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக ராம்குமார் தரப்பிற்காக தான் ஆஜராக போவதாக கிருஷ்ணமூர்த்தி என்ற மூத்த வழக்கறிஞர் அறிவித்திருந்தார். அவரே கடந்த முறை இந்த விவகாரத்திலே தான் ராம்குமாருக்காக வாதிட போவதாகவும் சென்னை உயர் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார். அவர் தரப்பில் அவருடன் இருக்கும் வழக்கறிஞரான மகேந்திரன் அவர்களே இதுல அவருடைய வழக்கறிஞராக அந்த ஜாமீன் மனுவிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மகேந்திரனுக்கு பதிலாக கிருஷ்ணமூர்த்தி தான் ஆஜராக தெரிவித்திருந்தார். ஆனால் அப்பொழுது சென்னை மாவட்ட வழக்கறிஞரான ஜெகன் அவர்கள் இவர் வக்காலத்து எதுவே வாங்கவில்லை, இவராகவே முன் இது மாதிரி நடவடிக்கையிலே ஈடுபடுகிறார், எனவே இதை ஒருபொழுதும் ஏற்க முடியாது, இவர் ராம்குமார் தரப்பிடம் அனுமதி பெற வேண்டும் என்பதை கோரியிருந்தார். எனவே அப்பொழுது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த விவகாரத்திலே உரிய ஆவணங்களுடன் நீங்கள் ஆஜராகலாம் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையிலே இந்நிலையிலே அதன் பிறகு ஓரிரு தினங்களுக்குள்ளாக கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கில் தான் ஆஜராக போவதில்லை என்றும் வாதிட்டார். எனவே அவர் நான் ஆஜராக போவதில்லை என்று தெரிவித்ததை தொடர்ந்து இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தற்பொழுது அவர்கள் தரப்பில் யாரும் ஆஜராகாத காரணத்தினாலும், மேலும் அரசு வழக்கறிஞர் தரப்பிலே தற்பொழுது காவல் விசாரணையில் ராம்குமார் உள்ளார், எனவே அவருக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டதை அடுத்து தற்பொழுது இந்த ஜாமீன் மனுவானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதியான ஜெயச்சந்திரன் தற்பொழுது ரத்து செய்துள்ளார். மேலும் இந்த வழக்கு குறித்து அவர் ஏதேனும் கருத்து தெரிவித்துள்ளாரா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்திலே முழுமையான உத்தரவு வந்த பிறகு அது நமக்கு தெரிந்துவிடும். எனவே அதன் அடிப்படையில் நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம். பிரசன்னா, இப்போ ராம்குமாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக ராம்குமாரின் தரப்பு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறது? இது பற்றி ஏதாவது விவரங்கள் இருக்கா? தற்பொழுது பொறுத்தவரையில் இது அந்த கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இளம் வழக்கறிஞரான மகேந்திரன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு தான் இது. எனவே இந்த மனு மட்டும்தான் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மனுவை பொறுத்தவரையில் கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் யாருமே ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மேலும் ராம்குமார் தரப்பிலும் அவருடைய வழக்கறிஞர் ராமராஜ் அவர்களும் ஏற்கனவே கூறி வந்தது போல தற்பொழுதுக்கு நாங்கள் எதுவும் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய போவதில்லை. குறிப்பாக நாங்கள் விரைவில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும், எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்து திட்டமிட்டுள்ளோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கூட ராமராஜ் அவர்கள் என்னை காவல்துறை என்னை சந்திக்க அனுமதிக்கவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையிலே அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள். இருப்பினும் அவர்கள் ஜாமீன் மனு போடுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். சுவாதி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்டு